நான் இதை கையில வச்சிருக்கேன், எடுத்து பிரிச்சு திங்கவும் விட மாட்டேன். என்னதான் பண்ணணும்? 3 நாளா இதை உங்ககிட்ட வந்து பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிற. என்ன கோச்சுக்கிறேன்? என்ன கோபம்? டீடைல் கேட்ட குட்டமா இல்ல டீடைல் கேட்ட குட்டமா? அது சரி, பேரை சொல்லிட்டேல. சரி, யார் ரூட் போய்க்கிறேன். நான் வாட்டி கம்முன்னு ஏதாவது மூலையில சாப்பிட்டு இருக்கேன். எண்ணெயை பிடிச்சி திங்க இதை வச்சு வச்சிருந்தேன். 2 3 நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். வேற ஒரு அருமையான இடத்துல வச்சிருந்தா என்ன சொல்ல மாட்டேன். இது வந்து இந்த நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரோல் கேக் பண்ண போறோம். இந்த ஓரியோ பிஸ்கட் வச்சு வந்து இவங்க ரோல் கேக் பண்ண போறாங்களாம். இப்போ வந்து ஸ்கூல் டைமு, குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் கேக்லாம் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா இதுக்காக தான் இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்தேன். சரியா? கிரீம் தனியா பிஸ்கட் தனியா எடுக்கணும். இதையாவது செய்வா? யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஒரு இதாக வரும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலேயே இந்த கம்பெனிலலாம் ரோல் கேக் மேக் பண்ண அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் சொல்லப்போனால் ரொம்ப டைம் ஆகும். ஆனால் அம்மா வந்து சிம்பிளாக நீட்டாக பண்ணிடுச்சு. இதுக்கு நம்ம ரேட்டிங் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 4 அதாவது 5 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏன்னா சரி கூட அது இல்லை நம்ம 10/10 வந்து இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். எனக்கு அடுப்பெல்லாம் இல்லாமல் சூப்பராகவே நம்ம கேக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கேக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா குசியாக சாப்பிட்டுக்குவாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்க முடியாது, மெல்ட் ஆயிடும். அதனால சாப்பிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அந்த ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து கொடுத்து குழந்தைங்க சாப்பிட்டுக்கலாம். வித்தின் செகண்டில் காலியாயிரும் போல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க கேக்கு. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. கொண்டாடுறாங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு எப்படி சாப்பிட்றேன்? இல்லை நான் நல்லா இருந்தா குழந்தைங்க 70 வயசு ஆளு வரைக்கும் சாப்பிடதான் செய்வாங்க. என்ன பேசுறாங்க இப்படின்னு சொல்லு அப்படின்னு என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாரு சொல்லு, எப்படி வேணா சொல்லுங்க. நாங்க வழக்கமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேக்லாம் வெறும் 60 ரூபாயில இவ்வளோ வந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக பார்க்குற கலர் பாருங்க. உண்மையாலுமே 60 ரூபா கொடுத்து 60 ரூபா ஒரு பிஸ்கெட், அதாவது ஒரு பிஸ்கெட் 30 ரூபானா 2 பிஸ்கெட் 60 ரூபா. அந்த இதுக்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியும் இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அதிக செலவில்லை இந்த பிஸ்கட்டுக்கு. சூப்பராக இந்த கேக் வந்து ஜம்முன்னு செஞ்சுட்டோம். இன்னைக்கு ரொம்பவுமே குயிக்காகவே பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் தான் ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்தோம், அவ்வளோதான். நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சோம்னா நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் நல்லா எந்த ஒரு பயம் இல்லாமல் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே டன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.